ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே மார்னிங் தான். பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தது கவர்லேயே இருந்தது. அதையும் வந்து கையோடு கழுவி எடுத்து வச்சிடலான்னு கழுவி காத்தாட விட்டுருக்கேன். லன்ச்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டாக் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து இட்லியும் காரச்சட்டியும் பண்ணியிருந்தேன். சரி லன்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடாக டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நான் லஞ்சுக்கு வந்து தக்காளி ரசம் பண்ணியிருந்தேன். பொரியல் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன். எண்ணெய் தாளித்து கடுகு போட்டு வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வதக்குன்னு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காவை போட்டுட்டு மூடி 2-3 வாட்டி மூடி நம்ம வதக்கி எடுத்துட்டோம்னாலே ரெண்டுமே வந்து நல்லா குக் ஆகிடும். குக்கான வெஜிடபிள்ஸ் கூட மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு நல்லா போட்டுட்டு திருப்பியும் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டேன். முருங்கைக்காய் மூடி எடுக்கிறதுல கொஞ்சம் தான் வேகும், பட் கத்திரிக்காய் கம்ப்ளீட்டாக வெந்துடும். அந்த முருங்கைக்காய் வேகிறதுக்காக தான் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டேன். தண்ணி தெளிச்சுட்டு மூடி குக் பண்ணும்போது முருங்கைக்காய் வந்து ரொம்ப நல்லா வெந்துடும். யூஸ்வலாக முருங்கைக்காய் வந்து ரொம்ப குழன்னு வேகிறது எனக்கு பிடிக்காது. லைட்டாக டஃப்பாக இருக்க மாதிரி வேகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதெல்லாம் சமைச்சு பிடிக்கும் போது 2:30 ஆகிடுச்சு. சரி கையோட லஞ்சும் முடிச்சுட்டு வாங்கி வச்சுருந்த கழுவி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணிட்டேன்.